திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற லகராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய புன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக, நம்முடைய நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜா ஐயா, சாமசிவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழி அடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சாம் சிவையா. நன்றிங்கய்யா. அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி நிகழ்ச்சிக்குள்ள நேருகிறேன். 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கலலினை போற்றி பூந்துருத்தி நம்பிகாட நம்பி கலல் போற்றி கண்டராதித்தர் கலலடி போற்றி வேநாட்டடிகள் விரைகலல் போற்றி திருவாலி அமுதனார் திருவடி போற்றி புருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி திரு ஆலவாயுடையார் நிழல் தாள் போற்றி காரை காலம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர் கோன் அருங்கலல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீர தேவர் நற்றாள் போற்றி கல்லாட தேவர் கலலடி போற்றி கபிலதேவ நாயனார் கலலினை போற்றி பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி அதிராவடிகள் அருங்கலல் போற்றி பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி செல்வமளி குன்றத்தூர் சேக்கிலாரடி
போற்றி போற்றி. அருள் பெருகுதனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய ஈரில் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. ஐயா சாமசிவையா, இன்னைக்கு என்ன படிக்க வேண்டியதுங்கய்யா? 4ஆம் திருமுறையில 4வது பாடல்யா, திருவாரூர் பதிகம். ஐயா காணோம், வந்துருவாரு. வந்துருவாரு. நீங்க ஆரம்பிச்சிருங்கய்யா, நீங்க தொடங்குங்க. நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நாயன்மார்கள் புகழ் பாடிய 4வர் என்ற தலைப்பிலே நாயன்மார்கள் குறித்து சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பினாண்டார் நம்பிகள், தெய்வ சேக்கிழார் மற்றும் உமாபதி சிவம் பாடிய பாடல் விளக்கமும் சிந்தித்து வருகிறோம். தற்போது காலை நேரத்துல திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நன்றிங்க. திருநெறி தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறையில் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்ற 4ஆம் திருமுறையில் 4வது பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். காந்தார பண்ணிலே. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்கய்யா. 4:4. நன்றிங்கய்யா. சிவாயனம். அன்பர் பெருமக்கள் 4ஆம் திருமுறையில் 4வது பதிகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ராஜா ஐயா இருக்கிறீங்களா? அதுக்குள்ள பெரிய புராணம் பாட்டு பாடுங்க. பாடுங்க. சொல்லுங்க. நம்ம என்ன எந்த? நன்றிங்க. சிவாயனமே. 4ஆம் திருமுறையில் 4ஆம் பதிகத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராண பாடல் வரிசையின் 226. திருச்சிற்றம்பலம். நீடு புகழ் திருவாரூர் நிலவுமணி புற்றிடம் கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்போடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடிலம்பூதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்து உருகி நயந்து செல்வார். திருச்சிற்றம்பலம். 4ஆம் திருமுறையில் 4வது பதிகம். பதியின் பெயர் திருவாரூர், பண்ணின் பெயர் காந்தாரம். ஆரூர் அமர்ந்த அம்மானே பாடிலம் பூதத்தினான் நரியை குதிரை செய்வான், நரகரை தேவு செய்வான், நினைப்பவர் நெஞ்சத்துள்ளான், அம்பர ஈருரியான், ஊழி அளக்க வல்லான், ஆழி வளை கையினான், உலகிறந்த ஒன்பொருளான், ஆதிரினால் உகந்தான், 1000 சேவடி தோல் நீள்முடி பேருடையான், நாகம் பள்ளி கொள்வான் உள்ளத்தான், அயஞ்சன புறத்தான் என்பன முதலிய தன்மைகளால் அறிந்து போற்றப்படும் பதிகமாக இந்த பதிகம்
அறியப்படுகிறது. நித்தியத்துவம் பெற்ற சிவகணமாதலின் இளம்பூதம் என்ற சேக்கிழார் பெருமானை குறித்து சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். பதிகத்தின் முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கய்யா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாடிளம்பூதத்தினானும் பவள செவ்வாய் வண்ணத்தானும் கூடிள மென்முளையாளை கூடிய கோலத்தினானும் ஓடிய வெண்பிறையானும் ஒளி திகழ் சூலத்தினானும் ஆடிய பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆடிளம் பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. ஆடிள பாம்பசைத்தான் மூலமாக அவர் பகைமையை நட்பாக்கிக் கொண்டார் என்ற வகையிலே அமைந்த பாடல். இரண்டாவது, நரியை குதிரை செய்வானும். சாம்ப சிவையா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதம் கொண்டாட வல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும் முரசதிர்ந்தானை முன்னோட முன்பணிந்தன்பர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அறவரை சாத்தி நின்றானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. நன்றிங்கய்யா. நரியை குதிரை பதியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் என்னும் மணிவாசகருடைய திருவாசகத்தை நினைவுறுத்த பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. நீரிமை பூசவல்லாம். சொக்கி சொக்கம்மாள். வாங்க. திருச்சிற்றம்பலம். நேருமை பூசவல்லானும் நினைப்பவர் நெஞ்சத்துள்ளானும் ஏறுகந்தேரவல்லானும் எரிபுரை மேனினானும் நாறு கரந்தையினானும் நால்மறை கண்டத்தினானும் ஆறு தடை கரந்தானும் ஆரோர் அமர்ந்த அம்மோனே. ஆறு சடை கடந்தான் என்ற பெருமானை கங்காரணக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. கொம்புனல் மேனி. அடியேன் படிக்கிறது. கொம்புனல் வேணிலவனை குழைய முறுவல் செய்தானும் செம்புனல் கொண்டையில் மூன்றும் தீயழ கண் சிவந்தானும் வம்புனல் கொன்றையினானும் வாழ்கண்ணி வாட்டமது எய்த அம்பர இருயானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. அம்பரம் ஏரூரியான. அம்பரம்னா ஆடை. அவன் என்ன பண்ணா, புலியை தோலாக புலித்தோலை இடையிலே போட்டிருக்கிறான், ஆணைத்தோலை தன்னுடைய இதுல போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அம்பரமாகிய ஆடையாகிய புலித்தோலையும் ஆணைத்தோலையும் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. ஊழி அழக்க வல்லானும். ஊழி அழக்க வல்லானும் உகப்பவர் உச்சியில் உள்ளானும் தாழில நெஞ்சடையானும் தன்னமத்தின் கொடியானும் தோழிய தூது இடையாட தொழுது அடியவள் வணங்க ஆழிவாளை கையிலானும் ஆரூர் அமர்ந்தம்மானே ஆழிவாளை கையிலானும் ஆரூர் அமர்ந்தம்மானே. திருச்சிற்றம்பலம்.
அடியார்கள் தொழுது வழங்க ஆழி வளைக்கையானும் என்று அந்த சங்கு வளையலை அந்த பெருமாட்டியை தன் பாகமாக வைத்திருக்க பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஊர்திரை வேலை உள்ளான். பட்டம்மாள் வாங்க. ஊர்த்தீரை வேலை உள்ளானும் முளகிரந்தொன் பொருளானும் சீர்தரு பாடல் உள்ளானும் செங்கண் வீடை கொடியானும் வார்தரு பூங்குழலாலை மருவியுடன் வைத்தவனும் ஆதிரை நாலுகந்தானும் ஆரூராமந்த அம்மானே. ஆதிரை நாலுகந்தானும் ஆரூராமந்த அம்மானே. சிவாய நம. ஆதிரை நாளுகந்தான் என்று ஆதிரை நாளிலே அவனை வழிபடுகிற சிறப்பு திருவாரூரிலே உள்ளது என்று சொல்கிற பாடல். இப்படி ஆதிரை நாள் அப்ப ஆதிரை நாள்ல மட்டும் வழிபட்டா மாசம் ஒரு நாளைக்கு வழிபட்டா போதுமான இல்லை. இருக்கிற இந்த நம்ம இடத்துல இருக்கிற அந்த நாள் 27 நாள். 27 நாள்ல மிகப்பெரியது ஆதிரை. அந்த அவன் மிகப்பெரியவன். ஆனா அதற்குரிய நாளவனை கொண்டாலும் நாளும் அவனை வழிபட வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தொடர்கங்கை துண்ணி நின்றாரும். லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். தோழர் கங்கை துண்ணி நின்றார்க்கு தோன்றி அருள அவல்லானும் கழற்கு அங்கை பன்மலர் கொண்டு காதல் கனற்றி நின்னாலும் கழற்கு அங்கை பன்மலர் கொண்டு காதல் கனற்ற நின்றானும் கங்கையாலுள் வைத்து கோல சடை கரந்தான் அழகு அங்கை ஏந்த வல்லானும் ஆரூராமந்த அம்மானே. அழகு அங்கை ஏந்த வல்லானும் ஆரூராமந்த அம்மானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அழல் கை எந்த வல்லானும் என்று சொல்லி அதுல கங்கைன்னு ஏத்தாரு. கங்கையா இருக்குது. அப்படி இல்லை, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அழலை கையில் எந்த வல்லான் தன்னுடைய அழலை கையிலே ஏந்தி அது மூலம் அப்படியே தீவினைகள்லாம் சுடுகிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. வாழ்க வாழ்க. ஆயிரம் தாமரை போலும். பாலசுந்தரம் ஐயா வாங்க. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீள் முடியானும் ஆயிரம் பேருகந்தானும் ஆரூரமந்த அம்மானே. ஆயிரம் பேருகந்தானும் ஆரூரமந்த அம்மானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஆயிரம் என்பது அது ஒரு கணக்கு அல்ல. 1 2 3 மாதிரி அது ஒரு கணக்கு அல்ல. 1000 என்பது கணக்கில்லாதது என்று சொல்வார்கள். ஒரு முறைக்கு 1000 முறை சொல்ற நீ கேட்கிறாடான்னு சொல்றவன்ல அது மாதிரி அவன் 1000 பேரு வந்தான். அவன் கணக்கிலடங்காத பேருடைய 1000ன்னு கணக்கு எண்ணி இவ்வளவுதான் பேருன்னு அந்த 1000தோட அதை கட்டுப்படுத்துவதல்ல. அவன் கணக்கிலடங்காதவன் என்ற வகையிலே அந்த அவனுடைய 1000 தாமரை 1000 சேவடி என்று கணக்கிலடங்காது என்று சொல்லலே இந்த பாடலை அமைத்திருக்கார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வீடரங்கா நிரப்பான். தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா எத்தனாவது பாடலுக்கு? 9வது பாட்டியா? 9. 4 4 9.
ஆமாங்க. வீடரங்கா நெருப்பானும் விசும்பினை வேதி தொடர ஓடரங்காக வைத்தானும் ஓங்கி ஓரோழியுள்ளானும் காடரங்கா மகிழ்ந்தானும் காரிகையார்கள் மனத்துள் ஆடரங்கத்திடையானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆடரங்கத்திடையானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. நன்றிங்க. ஆடு அரங்கத்தான் என்று அம்பலவனை நினைக்கிற பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. பையன் சுடர்விடு நாகம். பத்மாவதி அம்மா வாங்க. பையாம் சூடர் வீடு நாகப்பள்ளி கொள்வானுள்ள தானும் கையஞ்சு நான்குடையானை கால் வீரலால் அடர்த்தானும் போயஞ்சின் வாய்மகள் பேசி புகழ் புரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் புறத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே ஐயஞ்சின் புறத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. சிவா. சைவத்துல தத்துவங்கள் எல்லாம் 3 வகையாக பிரிப்பார்கள். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், அதுக்கு மேல சிவ தத்துவம்னு பிரிப்பாங்க. அதுல ஆன்ம தத்துவம் வந்து 24, இங்க 25ன்னு கொடுக்கிறார். 25வது தத்துவம் கால தத்துவம். ஆனால் இந்த கால தத்துவங்கள்லாம் மேற்பட்டவன் அவன் ஐயஞ்சும் அப்புறத்தானும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பான் நம்ம ஆன்மாக்களை உண்டு, அவனுக்கு இல்லை. அதனாலே அவன் காலம் கடந்த பெருமான் என்பதை ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மான் என்று சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 5வது திருப்பதிகம் திரு ஆரூர் பண் காந்தாரம் பகற்பன் 2 நாழிகை 4-6 மணி 7:12 8:24க்குள்ள நவரோஸ்ரா பாடக்கூடியது என்று சொல்லுவார்கள். காவிலுடைய தென்கரையிலே 57வது தலமாக மயிலாடுதுறை நாகூர் பாதையில் உள்ளது. பெருமான் புற்றிடங்கொண்டான், அம்பாள் கமலாம்பிகை. இந்த பதிகத்தை பழமொழி திருப்பதிகம் என்று சொல்வார்கள். ஏன்னா ஒரு பாட்டும் ஒரு பழமொழி வரும். என்ன பழமொழின்னு ஐயா அதை படிச்சுடுவாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டை படிக்கலாம். சாம்பசிவ ஐயா. நன்றிங்க. 10 பாட்டுல 10 பழமொழி இல்லையா? நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் பழமொழி திருப்பதிகம், திருவாரூர் பழமொழி திருப்பதிகம் என்று இடம் சுட்டிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 224. செய்ய மாமணி ஒளி சூழ் திருமுன்றின் முன் தேவ ஆசிரியன் சார்ந்து கொய்யுளாம் மலர் சோலை குயில் கூவ மயிலாளும் ஆரூராரே கையினால் தொழாதொழிந்து கனி இருக்க காய்க்க வந்த கல்வனேன் என்று எய்து அரிய கையறவாள் திருப்பதிகம் அருள் செய்து அங்கிருந்தார். திருச்சிற்றம்பலம். 4ஆம் திருமுறையில் 5வது பதிகமாக திருவாரூர் பதியின் மீது காந்தார பண்ணிலே பாடப்பட்ட இந்த திருவாரூர் பழமொழி திருப்பதிகம் ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு பழமொழியை ஐயா சொல்லுங்க. இதுல இந்த பெரிய புராண பாட்டுல அந்த பழமொழி 10 பழமொழி முதல் பழமொழி நீங்க 10 படிச்சா அந்த முதல் பழமொழியை சேக்கிழார் பாடியிருக்கார் சொல்ல நினைச்சேன். அதனால நீங்க அதுக்குள்ள பெரிய படிச்சுங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு பழமொழியை வைத்து காட்டி அருளி இருத்தலால் இப்பதிகம் பழமொழி திருப்பதிகம் என்று வழங்கப்படும். தாம் அவதரித்த சைவ சார்பு இருக்கவும் தாமே வலிந்து சென்று சமன் சார்பில் சாலநாள் போக்கி தம் வாழ்நாளை கழித்தமை பற்றி அப்பர் மிக வருந்தி இதனை பாடி அருளினார் என்பது ஒவ்வொரு செயலினுக்கு 10 பழமொழிகளால் உமத்து வருந்தியதால் விளங்கும். நல்லன இருக்க அவற்றை பயன்படுத்தி உயாது தீமையில் செல்வதற்கு இவை உவமை ஆயன
ஆவன என்று இந்த 10 பாடலுக்கும் 10 பழமொழியை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் முதலாவது பாடலுக்கு பழமொழியாக கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனனே கல்வனனே என்றும், இரண்டாவது பழமொழியாக இரண்டாவது பாடலுக்கு முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்றும், மூன்றாவது பழமொழியாக மூன்றாவது பாடலிலே அறமிருக்க மரம் விளைக்கு கொண்டவாறே என்றும், நான்காவது பழமொழியாக நான்காவது பாடலில் பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே என்றும், ஐந்தாவது பழமொழியாக ஐந்தாவது பாடலிலே ஏதன் பொற்காத நாயப்பட்டேனே என்றும், ஆறாவது பழமொழியாக ஆறாவது பாடலிலே இருட்டறையின் மலடு கரந்தெய்த்தவாறே என்றும், ஏழாவது பழமொழியாக ஏழாவது பாடலிலே விளக்கிருக்க மின்மினி தீய காய்ந்தவாறே என்றும், எட்டாவது பழமொழியாக எட்டாவது பாடலிலே பாலூரில் பயிர்க்கம்பு கேய்த்தவாறே என்றும், ஒன்பதாவது பழமொழியாக ஒன்பதாவது பாடலிலே தவமிருக்க அவம் செய்து தரிக்கினேனே என்றும், பத்தாவது பழமொழியாக பத்தாவது பாடலிலே கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இதற்கான இந்த பதிகத்துக்கான பெரிய புராண படத்துல ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு படணும். அத முதல் பழமொழிய இந்த பெரிய புராண பாடல்ல பயன்படுத்துறேன். அதுதான் ஐயா படிச்சாங்க. அந்த திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை பெரிய புராணத்துல 220வது பாடல். ஐயா அது இன்னும் ரொம்ப படிக்க அந்த பாட்டை பெரிய புராணம். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை 220வது பாட்டு. ஐயா சாம்பிசோ ஐயா. ஐயா 224 தான் வருது அந்த வரி. 224. ஆமா ஆமாங்க. நன்றிங்க. செய்ய மாமணி ஒளி சூழ் திருமுன்றின் முன்தேவ ஆசிரியன் சார்ந்து பொய்யுளா மலர் சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூராரே கையினால் தொழாதொழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேன் என்று எய்தறிய கை அறவால் திருப்பதிகம் அருள் செய்து அங்கு இருந்தாரன்றே. நன்றிங்கய்யா. இவ்வளவு நாள் அந்த அக்காவுடைய எண்ணம் வந்து வர வரைக்கும் இவ்வளவு நாள் நான் வந்து சமணத்துல போக்கிட்டேனே, அதனால கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனாக இருந்து விட்டேனே என்று எய்தரவ கையறவால் பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் ரொம்ப உருகி பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. மெய்யலாம் வெண்ணீர் தன்னைத்த மேனியான் தாழ் தொழாதே உய்யலாம் என்றண்ணி உரி தூக்கி உழிதந்தன் உள்ளம் விட்டு கொய்யுலா மலர் சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேனே கையினால் தொழாதொழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேனே. அதனால மெய்யலாம் வெந்நீர் பூசி, அக்கா கொடுத்த திருநீர் அல்லவா, அதை மெய்யலாம் பூசி என்னுடைய பொய்தை கழிப்பதற்கு மாறாக நான் என்ன பண்ணேன், அங்க போய் உரி தூக்கி திரிந்தேன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. என்பிருந்து நரம்புதோல். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியிலும் வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். என் விருத்தி நரம்பு தோ புகப்பேத்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி இன்பிருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேனை கூலா கொண்டு அருள் செய்த ஆரூரத்தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் வேட்டு காக்கை பின் போனவாரே. முதல் பாட்டுல கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனென நல்ல இனிப்பான கனி கையில இருக்கிற போது
அந்த துவர்க்கரை இல்ல கசக்கரை காய போய் விரும்புறேன்னு சொன்ன இவரு இந்த இடத்துல முயல் விட்டு காக்கை பின் போனவாறு முயலை ஈஸியா பிடிச்சிடலாம். அப்படி ஈஸியா பிடிக்கிற மயிலை விட்டுட்டு பிடிக்க முடியாத காக்காய்க்கு போய் நான் அழைத்தேன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பெருகு 3வது பாட்டு. பெருகு வித்தன் பாவத்தை. ஆண்டாளம்மா வாங்க. மூணாவது பாட்டு. 4 5 3. சிவாய நமய்யா. பெருகு வீட்டின் பாவத்தை பண்டேலாங்கொண்டரன் சொல்லலே கேட்டு பொருகு வீட்டின் உள்ளத்தின் உள்ளிருந்து கள்ளத்தை தள்ளி போக்கி அருள் குவிந்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்க்க ஆரூர்தம் அருகில் இருக்கும் விதியின்றி அறமிருக்க பரவிளைக்க கொண்டவாறே அருகில் இருக்கும் விதியின்றி அறமிருக்க பரவிலருக்கும் கொண்டவாறே. சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது பெற்றோரும் தமக்கையாரும் சைவத்தில இருந்து பெருமானிடத்திலே உருகினார்கள். அந்த உருகுவித்த உள்ளத்தை நான் என்ன பண்ணேன், இந்த சமணர்கள் சொல் கேட்டு அந்த அந்த கள்ளத்தை தள்ளி வைத்து விட்டேன் என்று தன்னை நானே நந்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அதனால அறத்தை விட்டு மரம் விளக்க அறத்தை தேடிதான் போனார். ஆனால் அங்கே போயிட்டு அங்கே சொல்றார், அறம் இருக்க மலம் விளக்கும் விளக்கி கொண்டவாறே என்று சொல்றார். அப்போ அது அறமாதான் சொல்றாங்க தமிழத்தை, ஆனால் அது மரமாக இருக்கிறது என்று சொல்றார். மரம் என்ற அந்த வள்ளி பெரிய ரா போடும் இல்லையா, அந்த வல்லினத்துக்கு அந்த மரம் வெறும் மரம்னா நம்ம செடி கொடி மரம் இல்ல, மரம் என்ற அறியாமைக்கு அறத்துக்கு மாறான செயல். அதனால அதை மரம் என்ற சொல்லாலே பயன்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. குண்டனாய் தலைபறி. சிவசெல்வி ராஜம் வாங்க. நற்றுணியாவது நமச்சிவாயா. ஐயா எத்தனாவது பாடலுங்க அது? இது 4வது பாட்டுமா. 4ஆம் தரம் வரை 5வது பத்தியில 4வது பாட்டு. குண்டனாய் தலையெறித்து குவிமுளைய நகைனான துழிதர் வேனை பண்டமா படுத்து என்னை பால் தலையில் எரித்து தன் பாதம் காட்டி தொண்டனேலாம் மீசை பாட தூமுருவளருள் செய்யும் ஆரூரை பண்டெல்லாம் அறியாதே பன்னீரார் பரலை செய் பாவித்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பால் தெளித்து பாதம் காட்டல் என்பது தீக்கையிலே ஒரு வகை என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து துண்ணாக தேனாகி. சும்மா அம்மா வாங்க. துண்ணாகத்தேனாகி துச்சநகர் சொல் கேட்டு துகர்வாய் கொண்டு எண்ணாக திரி தந்து ஈங்கு இருக்கை ஏறிட உண்ட ஏழையே நான் பொன்னாகத்து அடியேனே போக செய்து பொருள்படுத்த ஆரூரை என்னகத்து இருந்தாதே ஏதன் போர்க்கு ஆதானாய் அகப்பட்டேனே. என்னாகத்திருந்தாதே ஏதன் போர்க்கு ஆதனாய் ஆகப்பட்டேனே. என்னாகத்து இருந்தாதே, நான் பெருமான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறான் என்ன, அதை விட்டுட்டு நானே ஏதன் போல ஆதனானேன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பப்போதி பவனனான். செல்வம் அம்மா வாங்க. செல்வம். பப்போதி பவனனாய் பறித்தது ஒரு தலையோடே திரிதர் வேலை ஒப்போட ஓதுவித்து என் உள்ளத்தில் இருந்தங்கு உறுதி காட்டி அப்போதைக்க போதும் அடியவர்கட்கு
ஆரமுதாம் ஆரூரை எப்போதும் நினையாதே இருட்டறையில் மலடு கறந்து எய்தவாறே அப்போதும் அடியவர் கற்காரமுதாம் ஆரூரை எப்போதும் நினையாதே இருட்டறையில் மலடு கறந்து எய்தவாறே. திருச்சிற்றம்பலம். சமண மதத்துல போய் தர்மசேனர் வரை மிக உயர்ந்த பட்டம் பெற்றவர். அவரை சொல்றார், இந்த சமண மதம் எப்படிப்பட்டதுன்னா, இருட்டறையில் மலது கடந்து எய்த்தவாறு. மலட்டு மாடுக்கிற பால் கறக்க முடியுமா? முடியாது. அது வெளிச்சத்திலே கறக்க முடியாது. இருட்டுல போய் கறக்க முடியுமா? அந்த மாதிரி நிலையிலே சமணம் இருந்தது என்று அந்த மதத்திலே போய் தர்மசேனர் வரை பட்டம் பெற்ற நாவுக்கரசு சொல்றார். அப்ப அந்த மதம் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். வாழ்க வாழ்க. கதி என்று மரியாதை. நடராஜையா வாங்க. இருக்கீங்களா? சிவாயிரம். நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. அவங்க பணியா இருக்கிறாங்க ஐயா. சரி, நீங்க படிங்க ஐயா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 4ஆம் திருமுறை 5வது பதிகை 7வது பாட்டு காந்தாரப்படல. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கதியொன்றும் அறியாதே கண்ணழல தலை பறித்து கையில் உண்டு பதியொன்று நெடுவீதி பலர்கான நகை நானாதுழிதர் வேற்கு மதி தந்த வாரூரில் வார்தேனை வாய்மடுத்து பருகியும் விதியின்றி மதியிலேன் விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்தவாறே விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்தவாறே. நன்றிங்கய்யா. கையிலே விளக்கிருக்க மின்மினியை தேடி போனேனே. அவ விளக்காய சைவம் இருக்க மின்மினியாகிய சமணத்தை போய் சேர்ந்தேன் என்று கைதவமாக வருந்தி வருந்தி பாடிய பாடல். வாழ்க வாழ்க. பூவைவாய் தலைபறித்து. போரூர் செண்பவல்லியம்மா வாங்க. நான் கேக்குறேன் ஐயா, பாட்டு ஓடிடுச்சு. நான் கேக்குறேன் ஐயா. சரிம்மா சரிம்மா. பரமேஸ்வரம்மா வாங்க. சுயமா இருக்கீங்களா? வாங்க. 8வது பாட்டு. படிக்கிறீங்களா? சரி, அடுத்த பாட்டு படி. ஆமா, சங்கரையா வாங்க. சங்கர், நீங்க அடுத்து. ஆடியோ கேட்கலாமா? அடுத்து கேட்டுதுங்க ஐயா. கேட்டுது. டவர் இல்லாத இடத்துல இருந்தாங்க பொழுது. தலை பறித்து பொரியட்ட சமணீசர் சொல்லே கேட்டு காவிசர் கண்மரவா. ஐயா கேட்கலீங்களா? கேட்கலமா, படிக்குமா? சவுண்ட் சரியா கேட்கல. ஆடியோ சரியா வரல. சிவ சிவா. ஊமையாய் தலை பறித்து பொறி. சரிங்க.
இப்ப வெளியே வந்துட்டேன். இப்ப கேக்குதுங்களா ஐயா? பாடுங்கம்மா பாடுங்கம்மா. சிவ சிவா. பூவையாய் தலை பறித்து பொறியற்ற சமநீசர் சொல்லே கேட்டு காவிசேர் கண்மடவார் கண்டு ஓடி கதவடைக்கும் கல்வனேந்தன் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியனறியாதே பாழ்வூரில் பாயிக்கம் புக்குயைத்தவாரே பாவியேனறியாதே பாழ்வூரில் பாயிக்கம் புக்கு எய்த்தவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நல்ல அருமையான சைவ உலகம் இருக்கு, அதை விட்டு சமணத்துக்கு போறேன்னு பாழூரில் பழிக்கம் எய்தவாருன்னு பாழா போன ஊர்ல போய் பிச்சை எடுத்தா என்ன பண்ண ஒண்ணும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி பாடியிருக்கார். வாழ்க வாழ்க. ஒட்டாத சங்கர் ஐயா வாங்க. சங்கர் வாங்க. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒட்டாத வாழு உணர்ம்புறம் மூன்றும் ஓரம்பின் வாயின் வீழ் கட்டானை காமனையும் காலனையும் கண்ணினோடு காலின் வீழ அட்டானை ஆரூரில் அம்மானை ஆர்வச் செற்றதேற்கு ரோரன் தட்டானை சாராதே தவமிருக்க அவரும் செய்து தரிக்கினேனே தவமிருக்க அவரும் செய்து அறுக்கினேனே. திருச்சிற்றம்பலம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வான்னு தன்னுடைய ஆன்மா இடைவதற்கான வழியை சொல்கிற சவத்தை விட்டு விட்டு என்ன நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணேன்னு சொல்லி அதனால அவமாகி அந்த சமணத்தை சார்ந்தேன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மறுத்தவோர் வல்லரக்கர். வாழப்பாடி சித்ராமா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மறுத்தானோர் வல்லரக்கன் ஈரைந்து முடியினோடு தோளும் தாளும் இருத்தானையலில் முரளி தவிசின் மீசை இருந்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தானை ஆரூரில் அம்மானை ஆளாளமுண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்தேய்த்தவாரே கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்தேய்த்தவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சைவத்தை கரும்பு என்றும் சமணத்தை இரும்பு என்றும் சொல்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறை படிச்சலாமா? அடுத்த பதிகம் படிச்சலாமையா? அடுத்து 4ஆம் திருமுறை 6வது பதிகம் திருக்கழிப்பாலை. இதுவும் காந்தார பண்லே பகற்பண் 2ஆக நாழிகை 4லிருந்து 6 பண் மணி 7:12 8:24 நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய வடகரையிலே 4வது தலமாக சிதம்பரத்துக்கு அடுத்த சிவபுரிக்கு தெற்கே உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் பால்வண்ணநாதர், அம்பாள் வேதநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 178. 173. 173. ஆமா. சினவிட ஏறு வருதா? ஆமாங்கய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். வனப்பவள வாய் திறந்து வானவர்க்கும் என்ற பதிகத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 173. திருச்சிற்றம்பலம். சினவிடையேறுகை தேரும் மணவாள நம்பி கலல் சென்று தாழ்ந்து வனப்பவள வாய் திறந்து வானவர்க்கும் தான் அவனே என்கின்றாள் என்று அணைய திருப்பதிகம் உடன்
அன்புருவன் தமிழ் பாடி அங்கு வைகி நினைவறியார் தமை போற்றி நீடு திருப்புலியூரை நினைந்து மீள்வார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அதாவது இது அகத்துறை பாடலாக தலைவனுடைய செயலை தலைவனுடைய செயலுடைய வருத்தம் கண்டு செவிலித்தாய் பாடியதாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் சினபவள திண்டோள் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணேற்றன் என்கின்றாளால் அனபவள மேகலையோடப்பாலைக்கிப்பாலை என்கின்றாளால் கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. தலைவி தருணைத்து புலம்போதாக அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வண்டுலவு கொன்றை. ரேவதி அம்மா வரீங்களா? வந்துருக்காங்க. வணக்கம். அடியேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாழ்க வாழ்க. அடுத்து தனலட்சுமி அவங்க புதுசா இருக்காங்க. பாடுவாங்க ஐயா தனலட்சுமி. ஆமா காஞ்சிபுரத்தம்மா வாங்க. ஐயா பாடுறாண்டுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இரண்டாவது பாட்டு பாடு. வண்டுளவு கொன்றை வளர் புன்சடையானே என்கின்றாளால் வெண்டலர்ந்து நாறுவதோர் வெள்ளருக்க நான் மலருண்டென்கின்ற என்கின்றாளால் உண்டையலே தோன்றுவதோர் உத்தரிய பட்டுடையன் என்கின்றாளால் கண்டையலே தோன்றும் கழிப்பாலை சேர்வானை கண்டான் கொல்லோ. கண்டையலே தோன்றும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. தலைவன் தலைவியை கண்டு புலம்புவர். இங்கே தலைவன் என்பது திருவாரூர் அந்த திரு கழிப்பாலையுடைய இருக்கிற அந்த பெருமான் பால்வண்ணநாதரை நோக்கி தலைவியாகிய அந்த சிவனடியார் புலம்புகின்ற சொல்லாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. பிறந்தளைய திங்கள் பெம்மான். சாம்பு சிவையாவா. இரும்பார்ந்த சூழத்தன் ஏந்திய ஒரு வெண்மழுவன் என்கின்றாளால் மூணாவது பாட்டு இல்லையா? நாலாவது பாட்டு படிக்கிறியா? மூணாவது பாட்டு. பிறந்து. நன்றிங்க நன்றிங்க. பிறந்தளைய திங்கள் எம்பெருமான் முடிமேலது என்கின்றாளால் நிறம் கிளறும் குங்குமத்தின் மேனி அவன் நிறமே என்கின்றாளால் மரம் கிளர்வேல் கண்ணால் மணி சேர்மிடற்றவனே என்கின்றாளால் கரங்கோதம் அழ்கும் கலிப்பாலை சேர்வானே கண்டால் கொள்ளோ. நன்றிங்க. சிவாயனம். தலைவியாகிய சிவனடியார் தலைவனாகிய கழிப்பாலை பெம்மானாகிய பால்வண்ணனா நோக்கி பாடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. இரும்பார்ந்த சூலத்தன். சொக்கி சொக்கம்மா. படிக்கிறேன் ஐயா. சண்பகோல். ஆமா ஆமா. எப்படிடா படி சொல்லிடுறேன். நாலாவது பாட்டு. இரும்பா இருந்தாங்களா? ஆமாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த சூலத்தன் ஏந்தியோர் வெண்மழுவன் என்கின்றானார் சுரும்பார் மலர் கொன்றை சுண்வெண்ணீற்றமனே என்கின்றாளார் பெரும்பாலாகியோர் பிஞ்சக வேடத்தன் என்கின்றானார் கரும்பாலன் பூக்கும் கழிப்பாலை சேர்வானை
கண்டால் கொல்லோ. நன்றி ஐயா. கரும்பானலாகிய கருங்கோடை பூக்கும் கழிப்பாலை என்று சொல்கிறார். வாழ்க. பழியிலான் புகழுடைய கொக்கி சொக்கம்மாள். அஞ்சாவது பாட்டுமா. அம்மா சொக்கியம்மா எடுக்கிறீங்களா? சொக்கி சொக்கம்மாளுமா. அடியேன் படிக்கிறையா? பழியிலான் புகழுடையன் பால் நீற்றன் ஆநேற்றன் என்கின்றாளால் விழிவுலாம் பெருந்தடங்கன் இரண்டல்ல மூன்றுளவே என்கின்றாளால் சுழிவுலாம் வருகங்கை தோய்ந்த சடையவனே என்கின்றாளால் கழிவுலாம் சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ. பெருமான் விழிகள் மூன்று உடையவன் கங்கையை தலையது என்று சொல்கிற அந்த சூழ்நிலைய கழியுலாம் சூழ்ந்த கழிப்பாலை என்று அந்த திருக்கழிப்பாளோட இயற்கை அழகை சேர்த்து பாடிய பாடல். இறைவனையும் இயற்கையும் இணைத்து பாடிய பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பன்னார்ந்த வீணை. அடியேன் படிக்கிறேன். பன்னார்ந்த வீணை பயின்ற விரலவனை என்கின்றளால் என்னார் புறம் எரித்த எந்தை பெருமானு என்கின்றளால் பன்னார் முழு அதிர பாடலோடு ஆடல் என என்கின்றாள் கண்ணா பூஞ்சோலை கழிப்பாலை சேர்வனை கண்டால் கொள்ளோ. கண்ணா பூஞ்சோலை கழிப்பலை சேர்வானை கண்டால் கொள்ளோ. திருச்சிற்றம்பலம். பூஞ்சோலைகள் சூழ்ந்த கழிப்பாலையர இயற்கை அழகு சோலைகள் எல்லாம் நினைத்து பாடினார். வாழ்க வாழ்க. முதிரும் சடைமுடி மேல். பட்டம்பலம். முதிரும் சடை முடி மேல் மூழ்குமில நாகம் என்கின்றளால் அது கண்டதனருகே தோன்று மிளமதிய என்கின்றளால் சதுரவெண் பணிக்கு குழைகாதின் மின்னிடுமே என்கின்றளால் கதிர் முத்தம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ. கதிர் முத்தம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ. சிவாய் நம. கதிர் முத்தம் சிந்தும் கழிப்பாலை என்று அது கடற்கரை பகுதியா இருக்குது. அங்கே முத்தங்கள் சிந்த என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. ஓரோத மோதி உலகம். லலிதா பாலசுந்தரம். ஐயா பசங்க ரெண்டு பேரும் நான் ஊருக்கு வந்துட்டேன் ஐயா பணப்பாக்கம். அவங்க புக்கு இல்ல அவங்க கிட்ட, போன்ல எடுத்துதான் பாடணும். எனக்கு எந்த பதிகம்னு தெரியலன்னு சொன்னான் தர்ஷன்னு. நான் இப்போ இன்னைக்குதான் அவனுக்கு சொல்லணும், இங்க இருந்து இது எது படிச்சிருக்கேன்டா இதை படிடா அப்படின்னு. சரிம்மா, நாலாம் திருமறன் சொல்லுங்க. நான் சொல்றேன் ஐயா. சொல்றேன் ஐயா. நான் ஊருக்கு வந்துட்டேன். பதிக என்னெல்லாம் சொல்லுங்க. 5, 6, 7 அப்படி சொல்லிடுங்க. சொல்றேன் ஐயா. நமஸ்காரம் ஐயா. ஓரோதம் ஓதி உலகம் பழி திரிவான் என்கின்றளால் நீரோதும் ஏற நிமிர் புன்சடையானே என்கின்றளால் பாரோதமேனி பவளம் அவன் நிறமே என்கின்றளால் முகாரோத மல்கும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொல்லோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. இல்ல ஆர்வம் படிக்கிறோம்னா நம்ம செய்தியை சொல்லி அவங்கள ஆர்வம் முட்டினா அது இதா இருக்கும் இல்லையா, என்கரேஜ் பண்ணோம் இல்லையா, அதனால அதுக்காக வாழ்க்கை வாழ்க்கை.
நேத்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன். நாங்க யாருமே லைன்ல வரவே இல்ல. அத முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்து பாப்பாக்கும். அதனால அவங்க கிட்ட பேச முடியல. சரி சரி நல்லது சின்ன ஐயா. பசங்க ஆர்வமா பாடுறாங்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண நம்மளும் அந்த இளமை குரலை கேட்கல. அது ஒரு புண்ணியம் தானே காலையில. நல்லதுயா. நான் சொல்றேன் ஐயா. நம்ம சொல்லிட்டு தான் வயதானவங்களே பாடுறத வந்திருக்கேன். விட எதிர்காலத்து சமுதாயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆனா அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க. வாழ்க வாழ்க. நல்லதுயா, சொல்றேன் ஐயா. ஆர்வமுள்ள ஊக்கமூட்டுதல். வாழ்க வாழ்க. வானுலாம் திங்கள். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. வானுலாம் திங்கள் வளர்புன்சடையானே என்கின்றலால் ஊனுலாம் வெண்தலை கொண்டு ஊரூர் பழிதிரிவான் என்கின்றலால் தேனூலாம் கொன்றை திளைக்கும் திருமார்பன் என்கின்றலால் காணுலாம் சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொலோ காணுலாம் சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டான் கொலோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. பாட்டு எல்லா இடத்துல என்கின்றாளால்னு எல்லாம் நெடுல வருது. ஆனா எல்லாரும் என்கின்றாளால் பாடுறாங்க. புத்தகத்துல அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் என்கின்றாளால் என்று நெடில்ல பாடியிருக்கார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு அடற்பரிய ராவணனை. தாமோதரையாவா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடற்பரிய ராவணனை அறுவரை கேள் அடர்த்தவனே என்கின்றாளார் சுடர் பெரிய திருமேனி சுண்ணவன் நீற்றவனே என்கின்றாளார் மடர் பெரிய ஆளின் கீழாரம் நால்வர்க்கு அன்றுரைத்தான் என்கின்றாளார் கடற்கருவி சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ கடற்கருவி சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. கடற்கருளி சூழ்ந்த கழிப்பாலை, கடற்கருவி சூழ்ந்த கழிப்பாலை என்று அந்த உப்பளங்களை குறிக்கிற பகுதி. ஏன்னா அங்க கடல் அதிகம், கடல் கீழே இருக்குது. அதனால உப்பளங்கள் அதிகமா இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அந்த உப்பளங்களை இணைத்து இயற்கை அழகையை ரசித்து சேர்த்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி நிறுத்துறோம். மூணு பதிகம் படிச்சுக்கலாம். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. பொன்னூசல் பாடி வாழ்க. சதானந்தன் ஐயா வாங்க, பொன்னூசல் படிங்க. 3 இலங்கு 2வது பாட்டு. எத்தனாவது பாட்டுங்க? 2வது பாட்டுங்க. பொன்னூசல்ல 2வது. என்னங்க? 2வது பாட்டுங்க. 3 இலங்கை. இலங்கு படிங்க. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க சார்? 2வது. 3 இலங்கு. 2வது பாட்டு 3 இலங்கு நயனத்தனுவாத வாண்டங்கு தேவகனும் காணமலரடிகள் தென் தங்கி தித்தேத்து அமுதூரி தான் தெளிந்தெங்கு உன் தங்கு நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை உன் தங்கு நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை கொண்டங்கு இடைமருது பாடி குல மஞ்சை பொந்தங்கு இடைமருது பாடி குல மஞ்சை ஒன்றங்கு அனடையீர் பொன்னு சொல்லாடாமோ போன்றங்கு அனடையீர்
பொன்னு சொல் நாடாமோ. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. ஆண்டாளம்மா வாழ்த்து படிக்கிறீங்களா? ஆண்டாளம்மா கேட்டாங்க நீங்க. ஆண்டாளம்மா வாழ்த்து படிக்கிறாங்க. இல்லைங்கய்யா, ஐயா படிக்கிற வாழ்த்தெல்லாம் நான் அப்புறம் படிக்கிறேங்கய்யா. நீங்க முன்னே சொல்லியிருந்தேன், நான் எடுத்து மண்ணில் நல்ல வண்ணம் தானுங்கய்யா. ஆமா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லாளோடு படிச்சிருங்கய்யா. நீங்களே படிச்சிருங்கய்யா. கண்ணில் நல்லாளோடு கண்ணினில் அகதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. வாழ்க வாழ்க. நாங்களே படிச்சா நாங்களே படிச்சிடலாம். ஆனா இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப எல்லாரும் எல்லாரோட குரலும் இதுல ஒலிக்கணும்ன்றதுதான். பல பேர் பல இடத்துல வர அடியாருடைய குரலை காதால கேட்கணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கோம். அதனாலதான் ஒருத்தரா படிக்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் நாங்களே படிச்சுட்டா நாங்களே கேட்டுக்கிறதா, எல்லாரும் கேட்கறது இல்ல. பல பேருடைய குரலும் இதுல ஒலிக்கணும்ன்றதுதான். வாழ்க வாழ்க. இன்னொரு படிக்குமா பாடுங்கம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை, கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. கல்லாப்பிழையும் கருதா சரி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியாம் தரும் நல்ல எல்லாம் கண்களே. ஆறிரு தனந்தோள் வாழ்க அருமுகன் வாழ்க பெருப்பை சீர்திருதனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை ஏரங்கள் ஓங்க நஷ்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பாடும்போது நிதானமா பாடலாம், ஒன்னும் அவசரமா இல்ல. என்ன தானத்தில் சிறந்த தானம் நிதானம். ரொம்ப வேகமா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த கல்லாப்பிழை பாட்டு ஆரம்பிச்சு பாதியில விட்டுக்க. சொல்லுங்க, அந்த பாட்டு சொல்லுங்க. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசுதுரியின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நினைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள் புரிவாய் கச்சியே ஹம்பனே. திருச்சிற்றம்பலம். அந்த பட்டத்தார் பாட்டுல பிழை பொருத்தல் மட்டுமல்ல, நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும்னு சொல்லி ஐயா அந்த அஞ்செழுத்தை சொல்லாத பிழைய விட்டு இனிமேல் சொல்லணும்ன்ற எண்ணத்தோட அஞ்செழுத்தை சொல்றதுக்கான நினைவு பாடல். அவ்வளவுதான் அது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. இது மாதிரி அடியாருடைய அந்த பல பேருடைய குரலை கேட்கறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இது முக்கியத்துவமே. வாழ்க வாழ்க. நானே படிச்சுட்டேன்னா நான் என்ற ஆணவம் தான் வர, பலரையும் பாட வச்சு கேட்டா அது ஈர்த்துவக்கும் என்போம். வாழ்க. நன்றி நன்றி. நன்றிங்க சிவாயம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு என்னன்னா, காலையில இருந்து கண்டதான கடவுளை நினைவுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி, வணக்கம்.